எல்லோருக்கும் வணக்கம். அம்மா அவர்கள் குறித்து அண்ணாமலை அவதூறாக பேசினார். ஆனா அண்ணாமலை பேசுறது அவருக்கு வாய் கொழுப்பு. ஆனால் அது குறித்து பத்திரிகையாளர் சந்திப்புல திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அண்ணாமலை பேசியது சரி என்கிற கருத்தை சொல்கிறார். அவருக்கு பக்கத்துல அமர்ந்திருக்கிற ஓபிஎஸ் அவர்களும் சரி, சட்டப்புலி மனோஜ் பாண்டியன் 2 பேருமே அமைதியா இருக்கிறாங்க. இல்ல பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்வது தவறு என்கிற கருத்தை அவர்கள் சொல்லலாம். அப்ப அந்த அளவுக்கு இவர்கள் ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்க ஓபிஎஸ் அம்மா மீது பற்றும் விசுவாசமும் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அது ஒன்று. 2வது, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று அறிவிச்சிருக்கிறாங்க. அது வரவேற்க தகுந்தது. நம்மளும் எல்லா நிகழ்ச்சிகளையும் அதை வரவேற்று ஆதரிச்சு தான் பேசணும். ஆனா இன்னும் ஒரு தெளிவான நிலைக்கு அவர்கள் வரவில்லை. நீங்க முனுசாமி அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு கொடுத்த ஒரு ஊடகவியலாளர் சந்திப்புல பார்த்தீங்கன்னா, ஒரிசாவில் இருக்கிற நவீன் பட்நாயக்கை போல, ஆந்திராவில் இருக்கிற ஜெகன்மோகன் ரெட்டியை போல அப்படிங்கிற அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆதரவு இல்லை, எதிர்ப்பு இல்லை. அதாவது நேரடி கூட்டணி இல்லை, ஒரு மறைமுக ஆதரவுல பாஜகவோடு இருக்கிறாங்க. அப்ப அதுதான் அவர்களது நிலைப்பாடா இருக்கு. அப்ப திமுகவை பாஜகவை நேரடியாக ஆதரிக்கிற ஓபிஎஸ் இப்ப இந்த 2 நாட்களாக பாஜகவை மறைமுகமாக ஆதரிக்கிற எடப்பாடி பழனிசாமி என்கிற அளவுல தான் அவர்கள் சொல்லுகிற அந்த கருத்துக்கள் இருக்கு. ஆனால் நம்முடைய நிலைப்பாடு என்பது ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம். இந்த நேரடி மறைமுகம் இதெல்லாம் இல்லாம எப்படி நமக்கு திமுக நாம் எதிர்த்து களம் காணுகிறோமோ, எதிர்கட்சியாக ஆக்கப்பூர்வமாக செயல்படுவோமோ, அதே போல பாஜகவையும் எதிர்த்து, பாஜகவோடும் ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று பாஜகவையும் கடுமையாக எதிர்த்து நாம் அரசியல் செய்யணும். இதைத்தான் அதிமுக தொண்டர்கள், தமிழ்நாட்டு வாக்காளர்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் அதுல இவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை மாற்றிட்டா நம்ம கூட திருப்பி கூட்டணி சேர்ந்துக்கலாம் என்று முன்னாள் அமைச்சர்கள் பலர் நினைக்கிறாங்க. தேர்தலுக்கு பிறகு பாஜக ஒருவேளை ஆட்சிக்கு வந்துட்டா அவங்களோட நம்ம சேர்ந்துக்கலாம் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் அவர்கள் இந்த நவீன் பட்நாயக் போல, ஜெகன்மோகன் ரெட்டியை போல என்கிற அந்த கருத்துக்களை எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஏற்புடையது இல்லை. நீங்கள் கடுமையாக பாஜகவை எதிர்த்து நின்று, திமுகவையும் எதிர்த்து நின்று 40ல் ஒரு 30க்கு மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துல நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 30 பேர் 35 பேர் சென்று அமர்ந்தால் அதிமுக ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. ஒருவேளை பாஜகவுக்கோ அல்லது வேற கூட்டணிகளுக்கோ தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடைக்கல என்றால் அதிமுகவுடைய 30-40 எம்பிகளும் ஒரு முக்கிய பங்காற்றுவாங்க. அதற்கு தகுந்தாற் போல ஒரு 30-35 தொகுதிகளாவது வெற்றி பெறுகிற வியூகத்தை இவர்கள் வகுக்க வேண்டும். இப்பவே ஆரம்பத்திலேயே இல்ல பின்னாடி நம்ம பாஜகவோட சேர்ந்துக்கலாம் நினைச்சா மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது குறித்து தான் நம்ம இன்றைக்கு பேசுறோம். இவங்க 2 கட்டானா இருக்கிறாங்க. அதாவது நேரடியா எதிர்க்கிறதே இல்ல, ஆதரவும் இல்லைன்னு இருக்கிறாங்க. திருப்பி சேர்ந்துருவாங்க. எலெக்ஷன் நேரத்துல சேரலாம், இல்ல எலெக்ஷன் முடிஞ்சோடனே சேருவாங்க. பிஜேபியோட ஓபிஎஸ் சேர்றதுல குறியா இருக்காரு. அண்ணாமலை வழக்கு பதியணும். அடுத்து காவிரி பிரச்சனைக்காக கடுமையான போராட்டங்களை நம்ம ஒரு ஜனங்க மத்தியில மக்கள் பிரச்சனைக்காக நம்ம குரல் கொண்டுனா கொண்டாடுவோம். இந்த பிஜேபியோட கூட்டணி வேண்டாங்கிறதே நம்ம தான் திருப்பி இந்த 5 வருஷமா பேசிக்கிட்டு சொல்லிக்கிட்டே வந்தோம். நிச்சயமா முதல்ல தொண்டர்களாலதான் தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும். பொதுக்குழுவுக்கு அந்த அதிகாரம் இல்லைங்கிறத நம்ம தான் முதல்ல கையில எடுத்தோம். அதுல நம்ம வெற்றிகரமா ஓரளவுக்கு ஒரு 90%, அதுலயும் அதை போலியத்தான் நடத்தினாங்க. இருந்தாலும் கொள்கை அளவுல அதை ஏற்க வச்சிருக்கிறோம். அடுத்து பாஜக இல்லாத கூட்டணிங்கிறதையும் நம்ம தான் எடுத்தோம். இப்ப அதுல ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிற நிலைக்கு வந்திருக்கிறோம். இனி அடுத்து ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கிறத நம்ம எடுத்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவோம். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் 40லும் வெற்றி பெற்று அடுத்து வருகிற 2026ல அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு உண்டான பணியை நம்ம செய்வோம். என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.